பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். HSV சம்பந்தமாக எண்ணற்ற விழிப்புணர்வு பதிவுகளும், என்ன மாதிரியான பரிசோதனை பண்ணணும், என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள், என்ன மாதிரியான வாழ்க்கை நெறிமுறைகள்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோக்களை நம்ம இங்கே பதிவு பண்ணியிருப்போம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கனாக்கா, துபாய்க்கு நம்மளுடைய மருந்து அமைச்ச ட்ராக்கிங் ஷீட், அதர்மேக்ஸ் கொரியரில் அமைச்ச ட்ராக்கிங் ஷீட்டை எடுத்து நான் இப்போ இங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகள்லேயே மிகவும் பர்ஃபெக்ஷனாக பயன்படுத்தக்கூடிய நாட்டில் முக்கியமான நாடு பார்த்திங்கன்னா துபாய். துபாய்க்கு ஒரு மருந்து அனுப்பணுன்னாக்கா என்ன கண்டிஷன்னாக்கா, மருந்து வந்து மேக்ஸிமம் பரிசுத்தமான மருந்தாக இருக்கணும். மருந்து வந்து ஹலால்னு சொல்லக்கூடிய அந்த பரிசுத்தமான முறையில் இருக்கக்கூடிய மருந்துகளை மட்டும்தான் அனுப்ப முடியும். மருந்தில் அதிகப்படியான ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல்ஸ், ஃபெஸ்டிலைசர்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய மருந்துகளை அனுப்ப முடியாது. இன்ஆர்கானிக்கான மருந்துகளை அனுப்ப முடியாது. ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் உள்ள மருந்துகளையும், உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய மருந்துகளையும், எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாத மருந்துகளையும் மட்டும்தான் துபாய் நாட்டுக்கு அனுப்ப முடியும். அது துபாயில் இருக்கக்கூடிய பல பேர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். நம்ம இந்தியாவில் இருக்கவங்களுக்காக இந்த விஷயத்தை நம்ம இங்கே முன்வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல், இந்த துபாய் அப்படின்ற ஒரு நாடு அப்படின்னாக்கா, ஒரு சின்ன விஷயத்தில் கூட அதிகப்படியான போதைப் பொருட்கள், சாதாரண கசகசாவை கூட என்ன பண்ண முடியாதுன்னா துபாய் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு கண்ட்ரிக்கு நம்மளுடைய மருந்துகள் வந்து கண்டினியூட்டாக போயிட்டே இருக்குது. அதுதான் இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸ். அதுக்காக தான் இந்த ட்ராக்கிங் ஷீட்டை நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம். HSV என்பது வந்து இன்றைக்கி நவீன காலத்தில் அதிகப்படியாக எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குது. அது வந்து இன்றைய ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லுதுனாக்கா, இது குணப்படுத்தவே முடியாத ஒரு மோசமான பாலியல் நோய். இந்த நோய் வந்துச்சுனாக்கா கணவன் மனைவி குழந்தை பெற்றுக்கக்கூடாது. மீறி குழந்தை பெற்றுக்கிட்டாக்கா அந்த குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பாலியல் தொற்று நோய் வரும். அதில் சார்ந்த விஷயமாக பார்த்திங்கனாக்கா, வாய் பகுதியிலையும் பிறப்புறுப்பு பகுதியிலையும் உடல் அதிகமாக உஷ்ணமாகி தலைமுடி கொட்டுறது, ஆள் ஒல்லி ஆகிறது, மனம் சார்ந்த நோய் என்ற மாதிரி பல நோய்கள் வந்து எண்ணிலடங்கா நோய்களாக உருவாக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, மனநிலை பாதிக்கும். தனக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சு, தன்னால் வந்து முழுமையாக குணம் ஆக முடியாது, தன்னுடைய வாழ்க்கை நிலையை வந்து பாதிச்சிச்சு, தனக்கு குழந்தை செல்வம் இருக்காது, அரசு வேலை கிடைக்காது, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கு ஒர்க்கிங் விசா வேண்டும் அப்படின்னு எண்ணற்ற ஒரு நிலையில் தள்ளப்படுறாங்க. தமிழ் மருந்து, தமிழ்நாட்டில் பிறந்த இந்த மருந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பறந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்னென்னாக்கா, மருந்தோட தன்மை மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் பல நண்பர்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போல் வந்து குணம் ஆனவங்களோட ரிப்போர்ட்டை பதிவு பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே 100% வந்து செல்ஃபிஷ் உள்ள ஆட்களாக இருக்காங்க. யாரும் தங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு இன்றைக்கி முன் வரது இல்லை. பக்கத்து ஏரியாலேயே இருக்கிறவங்க டைரெக்டாக வந்து மருந்து வாங்க மாட்டுறாங்க. அதனால் மற்றவங்களோட ரிப்போர்ட்டை தான் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய ரிப்போர்ட்டை தான் கொடுப்பதற்கு முன் வருவது இல்லை. அவங்களே கொடுக்காததை நம்ம வந்து நீங்கள் ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வாலண்டியாக கேட்கவும் முடியாது. அதனால் அடுத்த ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்டை கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். நான் அதை கட் பண்ணி சேனலில் போடுவேன். இதுக்கு உங்களால் மனம் வர முடியலன்னா மற்றவங்களோட ரிப்போர்ட்டை கேட்கறது மிகவும் அநாகரிகம். சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். உலக அளவில் எங்கே இருந்தாலும் ஈஸியாக குணப்படுத்திக்கலாம். நன்றி.